96ல சேர்மனா இருக்கிறாரு. 99ல மாவட்ட செயலாளரா ஆயிடுறாரு. 2001ல எம்எல்ஏ சீட்டு கிடைக்குது. இது எல்லாமே அவர தேடித்தான் வருது. எனக்கு மந்திரி சீட்டு குடுங்கன்னு எல்லாம் அவர் கேட்கல. அம்மா இவருடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை, நாணயத்த பார்த்து அதுபோக மந்திரி ஆகணுங்கிறதுக்காக யாரு காலை பிடிச்சு மந்திரி ஆகணும் அப்படின்னு சொல்லி எந்த வீட்டு வாசப்படியும் அவர் ஏறி இறங்கல. அவர் தலைமைக்கு விசுவாசமாகவே இருந்தார். மந்திரி ஆக்குறாங்க. அப்புறம் முதலமைச்சராவே ஆக்குறாங்க. முதலமைச்சர் பதவியை எனக்கே குடுங்கம்மான்னு எந்த அரசியல் காய் நகரத்திலும் அவர் நகர்த்தல. அம்மா அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு விட்டுட்டு வெளியே வந்தபோது, அம்மா கேட்கறதுக்கு முன்னாடியே ராஜினாமா பண்ணி குடுத்தார். பன்னீர்செல்வம் ராஜினாமா பண்ணிடலாமான்னு சொன்னா, அம்மா நேரத்தையா பண்ணிட்டாமாங்கிற அளவு தான் அவர் இருந்தார். எதிர்க்கட்சி தலைவர் குடுத்தாங்க 2006ல. அதுவும் இவர் கேட்டு வரல. அவை முன்னவர் ஆக்குனாங்க. அதுவும் இவர் அதிமுக வரலாற்றுல, அதிமுகவின் சரித்திரத்துல ஓபிஎஸ் இல்லாம ஒரு சரித்திரத்தை எழுத முடியாது. அந்த ஓபிஎஸ் சரித்திரம் எப்படி இருக்கும்னா, எந்த பதவிக்கும், எந்த நிபந்தனையும், எந்த காலத்திலையும், இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்திலயும் அவர் நிபந்தனை வச்சதே கிடையாது.